வாங்க இப்போ தேங்காய் பால் புலாவ் தான் இப்போ செய்ய போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம குக்கரை வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 கரண்டி ஆயில் விட்டுக்கிறேன் நான். 3 கரண்டி ஆயில், கொஞ்சமாக நெய் போட்டோன்னா கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும். அதனால தான் தேங்காய் பால் புலாவுக்கு மெயினாக கொஞ்சம் நெய் சேர்த்தோன்னா சூப்பராக இருக்கும். நான் 1 ஸ்பூன் அளவு தான் நெய் சேர்க்குறேன். அந்த நெய்யும் அந்த எண்ணெயும் காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம தாளிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கலாம். 3 கரண்டி எண்ணெயும் 1 ஸ்பூன் அளவு நெய், அவ்வளோதான். இப்போ அதுக்கு நான் பட்டை கிராம்பு வகையெல்லாம் சேர்த்து தாளிக்க போகிறேன். கொஞ்சம் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டேன். இது காயட்டும். இப்போ நம்ம சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாமே நான் வெட்டி வச்சுருக்கேன். அதில் எல்லாத்தையுமே நம்ம போட்டு வதக்கிக்கலாம். 3 பச்சை மிளகாய், அதை வந்து 2ஆக கீறி வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாயோட காரம் தான் இப்போ நமக்கு இந்த இதுக்கு இது வந்து மைல்டாக தான் இருக்கும். தேங்காய் பால் சாதம் வந்து உங்களுக்கு மைல்டாக தான் இருக்கும். இது ரொம்ப காரம் இருக்காது. இதுக்கு நீங்கள் பன்னீர் கிரேவி, சிக்கன் கிரேவி அந்த மாதிரி கொஞ்சம் காட்டமாக வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். பட்டாணி வந்து நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதை தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பச்சை பட்டாணி தான் நான் வாங்கி தோல் உரிச்சது. அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு அலம்பிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இது இப்போ எல்லாமே நம்ம எண்ணெயோட போட்டு வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 2 பழம், 3 பழம், சின்னதாக இருந்தால் 3 பழம் போட்டுங்க, இல்லைனா 2 போடுங்க. ரொம்ப தேவையில்லை இருக்குது தக்காளி. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம உரித்து வச்சுருக்க பட்டாணியையும் தூள் சீவி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு, அதையும் அதிலே போட்டுடலாம். போட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர வதக்கிக்குவோம். சிம்பிளாக செஞ்சிடலாம். இது காலையில் எழுந்தோடனே உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு லஞ்சு கொடுத்து அனுப்பணும்னு நினைக்கிறீங்களா? காரம் சாப்பிட மாட்டாங்க. ஈஸியான வேலை இது. ஒரு தேங்காய் முடியை திருவுங்க, பால் எடுத்துக்குங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஹெல்த்தியான டிஷ்ஷாகவும் இருக்குது. இது வந்து அதே டைமில் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஒன்றும் இல்லை, குக்கர்லேயே எல்லாத்தையும் தாளித்து விட்டுட்டு அழகாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். பொதுவாக இது ஸ்கூல் போகிற பிள்ளைங்க இருக்கிற வீட்டுக்கு இது ஈஸியான வேலை. இது காலையில் எழுந்தோமா ஒரு கிளாஸ் அரிசியை ஊற வச்சுட்டு நம்ம இந்த காய் இதெல்லாம் பட்டாணியெல்லாம் நைட்டே உரிச்சு வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் வெஜிடபிள் நீங்கள் போட்டுக்கிறது உங்களோட விருப்பம் தான். இன்னும் நான் வந்து வெறுமனே உருளைக்கிழங்கும் பட்டாணியும் தான் போடுறேன். கேரட் பீன்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு தேங்காய் மூடியை திருவி பால் எடுத்து வச்சுருக்கேன். 2 கிளாஸ் அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 4-4.5 கிளாஸ் அளவு. இது நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் போடுறேன். பிரியாணி அரிசினா நீங்கள் 1க்கு 1.5 அந்த அளவு தண்ணி வச்சாலே போதும். இது சாப்பாட்டு அரிசிங்கனால நான் 1க்கு 2ங்கிற அளவில் தண்ணி வைக்க போகிறேன். இதுவும் நல்லா தான் இருக்கும். இதே பாசுமதி அரிசினா உங்களுக்கு வந்து நல்லா நீளமாக வரும். இதுவும் நீங்கள் ஒரு 2 ஹவர் ஊற வச்சுட்டு வச்சிங்கன்னா இதுவும் நல்லா நீளமாக தான் வருது, நல்லாயிருக்கு. இப்போ நான் ஊற வச்ச அரிசியை சேர்த்துட்டு அதில் ஒரு கிளறிட்டு தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ், ஒரு 4-4.25 கிளாஸ் அளவுக்கு நான் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். அதில் ஈஸியான வேலை காலையிலேயே. நீங்கள் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா, இப்போ முட்டையை வச்சு தான் அதுக்கு வறுக்க போகிறோம். தேங்காய் பாலை சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்தோடனே நான் வந்து மஞ்சள் பொடி எதுவும் போடல. நம்ம போட்ட அந்த தக்காளி, நெய் அதோட கலர் தான் அதில் தெரியுது. இது வந்து ஒயிட்டாக தான் இருக்கும், கலர் ரொம்ப இருக்காது. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நான் காய் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்ட காயில் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கிளறி விட்டு குக்கரை மூடிடலாம். உப்பு டெஸ்ட் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடலாம். இப்போ ஒரு 2 விசில், உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி 2 விசிலோ 3 விசிலோ அவ்வளோதான். அந்த பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. விசில் வந்துடுச்சு. நான் விசிலை இப்போ ரிமூவ் பண்ணுறேன். ஈஸியான வேலை தான் இது. சின்ன பசங்க இருக்கிற வீட்டில் காலையிலே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஈஸியாக நல்ல பிள்ளைங்களுக்கு வாசனையாகவும் இருக்கும். திறக்கும் போதே மனம் கம்மன்னு வருது. ஏன்னா அந்த தேங்காய் பாலோட வாசனை வந்து நல்லாயிருக்கு. இது வந்து அல்சர் இருக்கவங்க, வயிறு புண்ணு இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஓகே, சூப்பராக உதிரியாக வந்துட்டு இதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி சைட் டிஷ் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். பன்னீர் கிரேவி, பன்னீர் இதெல்லாம் நல்லாயிருக்கும். சிக்கன் கிரேவியும் நல்லாயிருக்கும். நாங்கள் இன்றைக்கி முட்டை தொக்கு தான் பண்ண போகிறோம். அதுக்கு
இன்றைக்கி இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாய்.